மணல் கொள்ளையில் சிக்கிய கிராம்பாடி ஊராட்சி புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க மறுக்கும் அதிகாரிகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் கிராம்பாடி ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வருகிறார் கே. தேவராஜ். இவர் தலை குனிந்து ஓட்டு கேட்டு தலைவர் பதவியை பிடித்தவுடன் தலைக்கணம் பிடித்த சர்வாதிகாரி போல நடந்து வருகிறார் என்று நம்மிடம் பேச தொடங்கினர் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள். இதில் ரத்தினவேல் என்பவர் ஊர்ல இவருக்கு பேரே கந்துவட்டிக்காரன் என்றவர். தேவராஜிடம் வட்டிக்கு பணம் வாங்கினோம், வாங்கிய பணத்திற்கு மேல் வட்டியை கட்டிவிட்டோம். ஆனால் எங்கள் மீது வட்டிக்கு மேல் வட்டியை திணித்து என் மனைவியை ஏமாற்றி சொத்தை அபகரித்துக் கொண்டு என்னையும் என் மனைவியையும் பிரித்து விட்டார் என்றவர். இப்படி பல பேரின் சொத்தை ஆட்டையை போட்டுள்ளார். இது மட்டுமா, குழாய் வரி, வீட்டு வரி ரசீது கேட்கும் பொதுமக்களிடம் அதிக பணம் வாங்கிக் கொண்டு அரசு விதிமுறையின்படி குறைந்த தொகைக்கு ரசீது போட்டு தருவது, ஏரியில் வேலை செய்யும் பொதுமக்களை ஊராட்சியில் வேலை எடுத்து செய்யும் ஒப்பந்ததாரர்களிடம் வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிறார் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா கடப்பதான ஊரில் இருக்கிற என் பேர் ரத்தனம், எங்கள் அப்பா பேர் என் வாசனாயிடு. இதை நாங்கள் எங்கள் ஊர் தலைவர்கிட்ட ஏதோ ஒரு ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்காக ஒரு 50,000 வாங்கினோம். 50,000ன்றது 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் ஆயிடுச்சு. இதனால் எனக்கு என் மனைவிக்கு ஏதோ தகராறு ஏற்பட்டு இப்போ நாங்கள் இடையில பிரிஞ்சிருக்கிறோம். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, 25 வயசு ஒரு பையன், 18 வயசு ஒரு பையன் பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க ஆத்தா வீட்டில் அந்த அம்மா இருக்கிறாங்க. நான் சொந்த ஊர் கடப்பதாங்க, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். இவன் என்ன பண்ண எனக்கு தெரியாமலே போய் என் முன்னாடி சொத்துக்கெல்லாம் மொத்தம் ரிஜிஸ்டர் பண்ணி வந்துட்டான். ரிஜிஸ்டர் பண்ணி வந்துட்டு என்னை விட்டு வெளியே போடான்றான். நான் எங்கே போகிறது? இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் இருந்து நான் வெளியே போடனா எங்கே போகிறது? அவர் பேர் தேவராஜ், தலைவர், ஊர் தலைவரை வந்து இந்த வேலை தான் பண்ணுறான். ஊரில் எவன் சொத்துக்குது, யார் சொத்துக்குது, எவனை ஏமாற்றலாம், எவனை அடிக்கலாம், எவனை ஒதிக்கலான்னு மிஞ்சி பேசினா ஆளை விட்டு மிரட்டுறான், ஆளை விட்டு அடிக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. ஆற்காடு போனான்றான், ஆற்காடு எங்கெங்கே போனால் அங்கே ஆளை விட்டு மடக்கிறான், அடிக்கிறான். அவன் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியல. அவனை அப்படியே மனசு போயிட்டு இப்போ நான் செத்து நான் சூசிக்கு பண்ணி இல்லை சரி அக்கா வந்து ட்ரெஸ் ஓட்டுறேன். இவன் எவ்வளோ வர்றான், ஏன் எடுக்கிறான், அதை அராஜிக்கு பண்ணுறான், அதை விட்டு மிரட்டுறான். அவன் ஒன்றும் பண்ண நைட்டெல்லாம் ஓடுது ஜேசிபி, நைட்டெல்லாம் டிராக்டர் ஓடுது, நைட்டெல்லாம் எடுக்கிறான். அவனை என்ன பண்ண முடியுது? அவனா பெரிய ஆளுகளை கையில் போட்டுன்னு அவனை லஞ்சம் கொடுக்குறது, பண்ணுறது, இதை பண்ணுறது எல்லா வேலை பண்ணிக்கிறான். அவனை எதனா ஒரு பார்த்து அவனை தக்க நடவடிக்கை இந்த அரசாங்கம் தான் எடுத்து அவனுக்கு புத்திமதி கொடுக்கணும், வழங்கப்படும். மேலும் பொதுமக்கள் கூறுகையில் கடப்பந்தாங்கல் பெரிய ஏரியில் இரவு நேரங்களில் ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரிகளை எடுத்து வந்து சுமார் 300 டிப்பர் லாரி மண்ணை கடத்தி ஒரு லோடுக்கு 6,000 ரூபாய் வரை விற்றிருக்கிறார். கடப்பந்தாங்கல் குடியிருப்பு பகுதிகளில் அருகே உள்ள ஏரியில் ஆழமாக குளம் போல் தோண்டி மண் எடுத்து சுடுகாட்டு பாதை அமைக்கிறேன் என்ற பெயரில் தன்னுடைய நிலத்திற்கு மண் சாலை அமைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் இதுவரையும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். கிராம்பாடி சித்தேரியில் பொதுப்பணித்துறையினர் நட்டு வைத்திருந்த அளவீடு கற்களை எல்லாம் அகற்றிவிட்டு சமப்படுத்தி மண் சாலை அமைத்துள்ளார் என்றவர்கள். நான் ஆளும் கட்சியில் இருக்கிறேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது போன்ற அநாகரிகமான செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார். கீரம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் கே. தேவராஜ் அவர் வந்து சில குற்றங்களை எல்லாம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த பெரிய ஏரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் வந்து இவர் தன்னிச்சையாக மண் இரவோடு இரவாக எடுத்து நான் சுடுகாட்டுக்கு ரோடு போடுறேன், வழி போடுறேன்னு சொல்லிட்டு அவர் சொந்த நிலத்துக்கு வந்து ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. இது கேட்டால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ எங்கன்னா இப்போ சொல்லிக்கோ, நான் ஆளுங்கட்சி. அதேமாரி ஊரில் வந்து எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் தெருன்னு ஒன்று இருக்குது. அந்த தெருவுக்கு இது வரைக்கும் சாலையே போடல. அதேமாரி வந்து அந்த அந்த சாலைக்கு பின்புறம் பெருமாள் கோயில் பின்புறத்தில் ஒரு சாலை போட்டிருக்காரு. அந்த சாலையில் வந்து அரசாங்க ஸ்கெட்சில் வந்து பின்புறம்னு இருக்குது. அவர் இவர் முன்புறம்னு போடுறாரு, ரோட்டை வந்து இவர் முன்புறன்னு போடுறாரு. எந்த நடவடிக்கை எடுக்கலை இது அரசாங்கம். இது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதே சமயம் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் கீரம்பாடி பஞ்சாயத்தில் ஒரு வீட்டு வரி குழா வரியும் மக்களுக்கு சரியான முறையிலே கொடுக்கறதில்ல. கேட்டால் நானே ஒரு வீட்டு வரி கேட்கும்போது சந்தான லட்சுமிக்கு சாந்தா லட்சுமி வீட்டு வரி கொடுக்குறாரு. அப்புறம் கேள்வி கேட்ட பிறகு மறு ஆய்வு பண்ணி சந்தான லட்சுமி கொடுக்குறாரு. இது ரொம்ப அவர் வந்து பார்க்குறதில்ல. ஆக்சுவலாக பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வந்து உக்காரதில்ல. கிளர்க்கு வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸை திறக்கிறதில்ல. ஒரு 32 காலம் 40 வருடமாக பஞ்சாயத்து கிளர்க்கு இதே ஊரில் இருக்கிறாரு. எத்தனையோ பேர் தமிழ்நாட்டு ஃபுல்லாக பஞ்சாயத்து கிளர்க்கு மாற்றினாங்க. அவர் பேர் மாருகபந்து.
அவர் கேட்டால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் எல்லா பிடிஓலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாம் லஞ்சம் கொடுத்ததாக அவர் புகார் அளிக்கிறார். இது வந்து ஊர் மக்கள் பொதுமக்கள் சார்பாக வேதனை அடைகிறது. 2 தடவை டெண்டர் எடுத்தாங்க. ஒரு தடவை டெண்டர் எடுத்து அளவு செய்து கல் நட்டார். அதில் வந்து தூர் வாரணும், ஆழப்படுத்தணும் அப்படிலாம் எழுதி போர்டு போட்டுக்கிறாரு, எதுவுமே செய்யலை. 2வது டெண்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த முள்வெளிகளை அகற்றிட்டு ரோடு, அதாவது கரையை வந்து அகலப்படுத்தி மண்ணு கொட்டினாங்க தவிர மது சீர்திருத்தம் செய்யவே இல்லை. இதை வந்து பொதுப்பணித்துறை ஈடுபட்டு இதை பூர்த்தி செய்து கொடுக்கணும். 2வது ஏரி அளவு செய்து இந்த கல் நடணும். ஏரிக்குள்ளே போட்டுக்கிற பாட்டையை வந்து எடுக்கணும். அதை பிளாட்டோ அல்லது எதுவும் விற்பனை செய்யக்கூடாது. இதனால் ஏன் சொல்கிறேன்னாக்கா, எனக்கு வந்து ஏரிக்கு பின்னாடி வந்து ஒரு 20 ஏக்கர் நிலங்குது. இதை அடிக்கடி மது குடிச்சிடறாங்க. 5 ஆண்டு ஆச்சு, இதுவரை யாரும் என்னென்னு கேட்கல. எத்தனையோ மனு கொடுத்து பார்த்துட்டேன், என்ன ஏதுன்னு கேட்கல. மது சீர்திருத்தம் பண்ணவும் இல்லை. இதுதான் என்னுடைய கோரிக்கை. தேவராஜ் நாயுடு மேலே நடவடிக்கை எடுத்து அதை சீர்திருத்தம் செய்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். லெட்டர் பேட் மற்றும் ஆளும் கட்சியின் பெயரில் வைத்திருக்கிறார். ஆனால் நடந்து முடிந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டுள்ளார் என்று தொடர்ந்து பேசியவர்கள், வேலியே பயிரை மேய்ந்த கதையாகத்தான் இருக்கிறது. தேவராஜ் இப்படி சட்டத்திற்கு புறம்பாக 300க்கும் மேற்பட்ட மண் லோடுகளை கடத்தியிருப்பது, இதனை கண்டித்து பொதுமக்களாகிய நாங்கள் புகார் கொடுத்தும் துறை சார்ந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? இதுபோல் பாமர மக்கள் யாராவது ஒருவர் தன் தேவைக்கு மண் எடுத்திருந்தால் அவர்கள் மீது புகார் கொடுத்து உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு சட்ட நடவடிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மெத்தனம் காட்டுவது ஏன் என்ற கேள்வி எழுப்புகின்றனர் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.